பாபிலோனுக்குள்ள வேறொரு ராஜாவின் ஆட்சிக்கு கீழே நின்ற ஒரு 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தன் சொந்த தேசத்தில் நிக்கிறது பெரிய சாட்சி அது அல்ல. இது அந்நிய தேசத்துல இன்னொருத்தனுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒருவன் 3 பேர் நின்று சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவன். அடுத்த வார்த்தை இப்படி சொல்றேன், அவர் ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும் நான் நின்று சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். இதை சொல்ல 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 பிரச்சனை ஜாஸ்தியாகும். 1 மடங்கு எரிந்த தீ இப்ப எத்தனை மடங்கு ஆகுது? அவங்களுக்குள்ள இருக்கிற நிச்சயம் அதுதான், அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆனால் ஒரு வார்த்தை ராஜா கேட்கிற மாதிரி சொல்லுவோம், ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும், ராஜாவே நீ 7 மடங்கு இல்ல 7000 மடங்கு தீ போட்டாலும் நான் எல்லாரும் முன்னாடி சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர். இதனால நடந்த அதிசயம் என்ன? இப்பொழுது இவர் தீ தூக்கி போட்டார்கள், சோதனை ஸ்டாப் ஆகும். அந்த சோதனை கர்த்தர் அனுமதித்தார். அந்த சோதனை அனுமதிக்கப்பட்ட போது எல்லா கண்ணும் ஒரு காட்சியை பார்க்கிறது. போடப்பட்டது 3 பேர், ஆனால் அவர்கள் நடுவில் இன்னொருத்தர் வந்து நின்றார். ராஜா கேட்கிறார், எப்ப எத்தனை பேரை தூக்கி போட்டவன் சொல்றான், ராஜாவை 3 பேர். இல்ல, இன்னொருத்தர் உள்ள நிக்கிறாரு, நம்ம ஆளு எவனாவது விழுந்தானா? அப்ப சொல்றான், தூக்கி போட்டு நம்ம ஆளு 2 பேர் செத்து கிடக்குறான் வெளியில. உள்ள 3 பேர் தான். ராஜா இல்ல, 4வது ஒருத்தர் இருக்கிறார், அவர் மனுஷனை போல அல்ல, அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார்.